வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5ல 7th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? f tends to r to r and g tends to r to r be defined by f of x equal to x square and g of x equal to x power 4 கொடுத்துருக்காங்க. Then check if f and g are one function and f of g is one function தான் கேட்டிருக்காங்க. Solution. So f of x equal to x power 5. So இதில் x நம்ம -1 எடுத்துக்கிட்டா f of -1 equal to -1 power 5 equal to -1. Next x equal to 1 எடுத்துக்கிட்டனா f of 1 equal to 1 power 5 equal to 1. So இது என்ன ஃபங்க்ஷன்? 1 ஃபங்க்ஷன். எப்படின்னா x f of x போடும்போது -1 -1 1 1. ஸோ டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜஸ் இருக்குது. -1 to 1 1 to 1. Therefore f of x is 1 to 1 function. Next g of x கொடுத்துருக்காங்க x power 4. g of x equal to x power 4. So x equal to -1 போடும்போது g of -1 equal to -1 whole power 4. So equal to 1 வருமா? -1 இனி ஈவன் நம்பர் வந்தால் 1. So g of x equal to 1. Next x equal to 1 போடும்போது g of 1 equal to 1 power 4 equal to 1. So இது டொமைன் கோடொமைனில் இமேஜஸ் போடும்போது என்ன வரும்? x g of x. So -1 1 1 1 1க்கு 1 தான் ஆன்சர் வருது. ஸோ ஒரு நம்பர்ஸ்க்கு 2 இமேஜஸ் வருது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் ஃபங்க்ஷன். g of x இஸ் நாட் ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் f of g கண்டுபிடிக்கணும். f of g equal to f of g of x. ஸோ f of g of x என்னது? x power 4. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x power 4. நெக்ஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுக்கும்போது f of xல இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது x power 5ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது x power 4 whole power 5 வருமா? x power 4 whole power 5 equal to x power 20 எழுதலாமா? Therefore f of g equal to x power 20. ஸோ x equal to 1 போடும்போது -1 போடலாம். -1 போடும்போது f of g of x equal to என்ன வரும்? இடத்துல -1 whole power 20. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் x equal to 1 போடும்போது f of g of x என்ன வரும்? -1 whole power +1 whole power 20 equal to 1. ஸோ இதுக்கும் ஒரே இமேஜஸ் தான் வருது. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஒரே இமேஜஸ் வருது. x f of gன்னு எடுக்கும்போது என்ன வருது? -1 to 1 1 to 1. ஸோ ஒரே இமேஜஸ் வருது. டொமைன்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் கோடொமைனில் ஒரு இமேஜஸ் வருது. ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா பவரில் ஆட் டேர்ம் இருந்தால் ஒன் ஃபங்க்ஷன், ஈவன் டேர்ம் இருந்தால் நாட் ஒன் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.